Hello friends, welcome back to our channel Tapas Education. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா 9th ஸ்டாண்டர்ட் 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 பாடம் 5ல இருக்கக்கூடிய அந்த கலை பல வளர்த்தல் அப்படிங்கற அந்த 5th லெசன்ல இருக்கக்கூடியத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த 2025ல நமக்கு தமிழ் வந்து பாடத்திட்டம் வந்து புதியதாக பாடங்கள் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. சோ அதுல இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் தான் நம்ம பார்க்கறோம். ஏற்கனவே வந்து 1 to 4 லெசன் வந்து நம்ம புக் பேக் போட்டாச்சு. இப்போ வந்து 5th லெசன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்கு அப்படினு பார்த்தோம்னா சிற்பக்கலை, ராவண காவியம், செய்தி, வல்லினம் மிகும் இடங்கள், அதுக்கப்புறம் திருக்குறள், இத்தனை பகுதிகள் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய திறன் அறிவோம் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய திறன் அறிவோம்ல இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து அதில் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பலவுள் தெரிகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. மாமல்லபுரம், பிள்ளையார்பட்டி, திரிபுவனேஸ்வரம், தாட்டிக்கொம்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை வந்து மாமல்லபுரம். ஓகேங்களா? சோ பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். அடுத்து வினாயன் 2, பொதுவர்கள் போலி உர போர் அடித்திடும் நிலப்பகுதி. சோ ஒரு பாடல் வரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பொதுவர்கள் போலி உர போர் அடித்திடும் நிலப்பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முல்லை. தேர்ட் ஒன், இருபெயரொற்று பண்பு தொகையில் வல்லினும் மிகும் என்பதற்கான எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஆ, தை திங்கள். அது சரியான விடை. அடுத்து வினா எண் 4, கொஸ்டின் நம்பர் 4 வந்து பார்த்தரலாம். ஓகேங்களா? சோ அதுல வந்து திருநாதர் குன்றில் ஒரு பாறையின் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை. ஆப்ஷன் ஆ, தீர்த்தங்கரர் உருவங்கள். அடுத்து வினா எண் 5ல வந்து ஒரு பாடல் வரி வந்து கொடுத்திருக்காங்க. வசிபட முதுநீர் புக்கு. ஓகேங்களா? பாடல் அடிகளில் முதுநீர் என்பது எதை குறிக்கிறது? முதுநீர் அப்படிங்கிறது என்னன்னா மழை நீரா, கடல் நீரா, ஆற்று நீரா, நிலத்தடி நீரா அப்படின்னு பார்த்தோம்னா கடல் நீர். இதுதான் சரியான விடை. அடுத்து குருவினா. ஓகேங்களா? சோ குருவினால வந்து நமக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நடுகள் என்றால் என்ன? இசை தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டது? இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகுந்து வருவதை சான்றுடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 1 by 1 நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, இதெல்லாம் நம்மளோட வெப்சைட்ல போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து தான் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பட் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நான் சொல்லிட்டே வரேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நடுகள் என்றால் என்ன? முதல் வினா குருவினால. போரில் விழுப்புண் பட்டு இறந்த வீரருக்கு நடுப்படும் கல் நடுகள் எனப்படும். அக்கல்லில் வீரரின் உருவம் பொறிக்க பெறும். தமிழர்களின் தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக நடுகல்லை குறிப்பிடலாம். ஸோ 2 பாயிண்ட். அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டது? பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசைத்தூண்கள் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ விஜயநகர மன்னர், இதுதான் முக்கியமான வேர்டு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வேர்டுக்கு இருந்ததுனால தான் உங்களுக்கு மார்க். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தேர்வில் கேட்கலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டின், இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடரில் வல்லினம் மிகுந்து வருவதை சான்றுடன் விளக்குக. இது கண்டிப்பாக நீங்கள் கிராமர் பாட்டு தெரிஞ்சுக்கணும். இதில் எங்கெல்லாம் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இரண்டாம் வேற்றுமை உருவு. ஓகேங்களா? இந்த ஐ அப்படிங்கிற எழுத்து வரணும். சரிங்களா? கதவை திற இத்து வரணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வல்லினம் மிகும். தகவல்களை திரட்டு, இங்கேயும் ஐ வருது பாருங்க, சவுண்டு. ஓகேங்களா? தகவல்களை திரட்டு, காட்சியை பார். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வல்லின எழுத்துக்கள் ஒற்று, இத்து, இப்பு இதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகுந்து வருவதற்கான சான்று. இது வந்து ஒரு குருவினால கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம். அப்புறம் உரிய இடங்களில் வல்லின மெய்களை சேர்த்து எழுதுக. இது ஆன்சர் வந்து கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ எங்கெல்லாம் வந்து வல்லின மெய்கள் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க. பிறநாட்டு சிறப்புகளை இச்சு வரணும், சிறப்புகளை இக்கு வரணும். காட்டிலும் தமிழ்நாட்டு சிற்பங்கள் இச்சு வரணும். ஓகேங்களா? தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. யோகக்கலை, நாட்டியக்கலை இக்கு வரணும். ஓகேங்களா? கூறுகளும் தமிழ்நாட்டு சிற்பக்கலையில் இச்சு வரணும், இடம்பெற்றுள்ளன. இதுதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், பூக்கும் பகுபத உறுப்பு இலக்கணம் தருக. சரிங்களா? இதை வந்து முதல்ல எப்படி பிரிக்கணும், இதை பிரிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் வந்துடும். ஓகேங்களா? பூ குட்டல் இக்கு குட்டல் இக்கு குட்டல் உம். இந்த பூன்றது பகுதி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வரது எப்பவுமே பகுதி. இக்குங்கிறது சந்தி. இன்னொரு இக்குங்கிறது வந்து எதிர்கால இடைநிலை. கும் உம்மு வந்து பார்த்தீங்கன்னாக்க வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக தேர்வில் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக மறந்துடாதீங்க. அடுத்து வந்து சிறுவினா. சிறுவினாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறுபடுத்துக கேட்டிருக்காங்க. இதை நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நான் வேறுபடுத்துக டைப்பில் கொடுத்துருக்குறோம். முழு உருவச் சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மொபைலில் பார்க்கும்போது உங்களுக்கு வேறுபடுத்துக டைப்பில் வந்து இருக்கும். முழு உருவ சிற்பங்கள்லாம் எப்படி இருக்கும், புடைப்பு சிற்பங்கள்லாம்
முழு உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்கள் முழு உருவச் சிற்பங்கள். அதாவது முன்னாடி பின்னாடி ஃப்ரண்ட் பேக் சைடு ரெண்டு எல்லாமே தெரியும். ஓகேங்களா. அதுவே புடைப்புச் சிற்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்கள் புடைப்புச் சிற்பங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஒரு 2 பாயிண்ட்டை வந்து மறந்துடாதீங்க. ஓகேங்களா. ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு உருவங்கள் என 4 நிலைகளில் உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் தலைப்பகுதி, கோபுரம், தூண், நுழைவாயில், சுவர், வெளிப்புறங்கள் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புடைப்புச் சிற்பங்கள் இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா, மறந்துடாதீங்க. அடுத்து நாயக்கர் கால சிற்பங்களின் நுட்பங்கள் யாவை? ஓகேங்களா. ஸோ நாயக்கர் மன்னர் பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தனர். ஓகேங்களா. ஸோ ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தனர். அம்மண்டபத்தின் தூண்களில் அழகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டது. மீனாட்சி அம்மன் கோவில் ஆலயங்கள் மண்டப தூண்களில் கண்ணப்பர், குறவன் குரத்தி போன்ற சிற்பங்கள் இருந்தது. ஓகேங்களா. ஹரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்கள், ஆடை ஆபரணங்கள், கலைநயத் தூண் காணப்பட்டன. இறந்த மைந்தனை கையில் ஏந்தி நின்றபடி நிற்கும் சந்திரமதியின் சிலை இடம்பெற்றது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா. ஸோ இறந்த மைந்தனை வந்து கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி சிற்பம் இருக்கான். ஓகேங்களா. ஸோ நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை புடைப்பு என்று கூறப்படும் பேரூர் சிவன் கோவிலில் உள்ள சிற்பங்கள் வழியோட்டம், புருவ தெளிவு, நக அமைப்பு மிக நுட்பமான கலைநயத்துடன் காணப்படும். ஸோ அந்த புருவம் நகமெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நுட்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எங்கன்னாக்க நாயக்கர் கால சிற்பங்கள். ஓகேங்களா. அடுத்து வந்து எண்ணுப்பெயர் திசைப்பெயர்களினுடைய வல்லினம் மிகுந்து வருவதை சான்றுடன். ஸோ எண்ணுப்பெயர் திசைப்பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இலக்கண பகுதியிலிருந்து நிச்சயமாக கேள்வி வரும். எண்ணு பகுதினா நம்பர்ஸ். சரிங்களா. ஸோ 8, 10 எனும் எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். எங்கெல்லாம் வல்லினம் மிகும்னா எண்ணு பெயருக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு வந்து பாருங்க, 8 தொகை 10 பாட்டு. 8 இத்து வந்திருக்குங்களா. வல்லினம் 8, 10ங்கிறது ஒரு நம்பர். அதுக்கப்புறம் வந்து இப்பு வந்திருக்கு. ஸோ 8 தொகை 10 பாட்டு. அப்புறம் திசை பெயர்களில் வல்லினம் மிகும். என்னென்ன? கிழக்கு பகுதி இப்பு வரணும், வடக்கு பக்கம் இப்பு வரணும். ஓகேங்களா. ஸோ திசை பெயர்களுக்கு பின்னால் வல்லினம் மிகும், எண்ணு பெயருக்கு பின்னாலும் வல்லினம் மிகும். ஓகேங்களா. ஸோ மறந்துடாதீங்க. அடுத்து குறிஞ்சி நிலம் மணப்பதற்கான நிகழ்வுகளை குறிப்பிடுக. தீயில் சுட்ட சந்தன மர குச்சிகள், அகில் ஆகியவற்றின் நறுமணம், உலையில் இட்ட மாலை நெல்லரிசி சோற்றின் மனம், காந்தல் மலர்கள் ஆழ்ந்த மனமும் பரவி தோய்ந்து கிடந்ததனால் குறிஞ்சி நிலத்தில் எல்லா இடங்களிலும் உள்ள பொருட்கள் மனம் கவர்ந்து காணப்பட்டன. ஸோ என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து ராவண காவியத்தின் வழியே வரும். அடுத்து 5வது ராவண காவியத்தின் வழியே மருது நிலத்தின் அழகை புலவர் குழந்தை எங்கனம் காட்சிப்படுத்துகிறார். ஸோ ராவண காவியம் எழுதுறது வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புலவர் குழந்தை. அது ஒரு 1 மார்க் கேட்கலாம். மலையிடையே தோன்றும் ஆறு கரையை மோதி ததும்பும், குளத்து நீரும் முல்லை நிலத்தின் அழகை காட்டாரும் மருத நிலத்தில் பாய்ந்தோடும், நெற்பயிரினை காக்கும் கரும்பு வளைந்து நிற்கும், பெருகி வரும் நீரினை கால்வாய் வழியே தேக்கி வளம் பெருக்கும், மருத நில வயலில் காஞ்சி வஞ்சி மலர்கள் பூத்து நிற்கும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, மறந்துடாதீங்க. அடுத்து வந்து நெடுவினா, தமிழ்நாட்டு சிற்பங்கள் கலைநயம் மிக்கவையாகவும் வரலாற்று குறிப்புகளாகவும் இருப்பதை நிறுவுக. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பு சட்டகமெல்லாம் போட்டு நீங்கள் எழுதுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ராவண காவியத்தில் உள்ள உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சிகளை விவரிக்க அதுக்கான விடை. அதுக்கப்புறம் இசைக்கு நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதையின் மூலமாக விளக்குக. ரைட், இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து மொழியை ஆள்வோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்க டிரான்ஸ்லேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 6 இருக்குது. அதுக்கான ஆன்சர் வந்து இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்குறோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க. ஓகேங்களா. எட்டாக்கனி அப்படின்னா முயன்றால் எந்த செயலிலும் வெற்றி என்பது எட்டாக்கனி இல்லை. உடும்பு பிடி, சான்றோர்களையும் அவர்களது அறிவுரைகளையும் உடும்பு பிடியாக பற்றி கொள்ள வேண்டும். ஸோ இது வந்து நம்ம எழுதணும், அதுக்கான ஆன்சர் இது. சரிங்களா. கிணற்று தவளை அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்ப உலகில் நாம் மாறிக்கொள்ளாமல் கிணற்று தவளையாக இருப்பது யாருக்கும் பயனளிக்காமல் போய்விடும். ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று. ஓகேங்களா. ஸோ உழைக்காமல் வெற்றி பெற நினைப்பது ஆகாய தாமரைக்கு ஆசைப்படுவது போல இருக்கும். எடுப்பார் கைப்பிள்ளை
மேலதாளத்துடன் இது எல்லாமே இருக்குது ஆன்சரு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மரபு பிழையை நீக்கி எழுதுக. ஓகேங்களா? ஸோ இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போடப்பட்டது. கூரை இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூரை போடப்பட்டது கிடையாது, கூரை வேய்ந்தனர். ஓகேங்களா? அப்புறம் கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால். பானை செய்யறது கிடையாது, பானை வளைதல்னு வரும். சரிங்களா? நேற்று தென்றல் காற்று அடித்தது. அடித்தது வராது, வீசியது வரணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன இதுதான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்திலிருந்து நார் எடுத்தார். நார் எடுத்தார் கிடையாது, நார் வந்து உரித்தார். ஓகேங்களா? அணில் பழம் சாப்பிட்டது, பழம் தின்றது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்டு, இது தப்பு. ஓகேங்களா? ஸோ விடை வந்து இங்கே போட்டிருக்கிறோம், அதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கவிதை படைக்க. ஸோ நம்மளாம் ஓனாக எழுத வேண்டியது தான், இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள், இது வந்து கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? எண்ணும் எழுத்தும் கண். எண்ணும் எழுத்தும் கண். இது தொடரை ஒருவர் 1 2 3 4 1 5 6 7 4 8 2 என குறிப்பிடுகிறார். ஸோ அப்போனா என்னன்னாக்க ஏக்கு வந்து என்னங்க, ஏக்கு இந்த நம்பர் எடுத்து அப்படியே எழுதுங்க. ஏக்கு நேராக 1, இன்னுக்கு நேராக 2, அடுத்த நம்பர் என்ன இருக்குங்க, நூக்கு நேராக 3, அப்புறம் இம்முக்கு வந்து 4, அகைன் ஏக்கு வந்து 1, லூக்கு வந்து 5. இது போல் வந்து நம்பரை வந்து நம்ம எழுதிக்கணும் பென்சிலில். சரிங்களா? இத்துனா 6, தூன்னா 7, இம்முக்கு 4. சரிங்களா? ஸோ இந்த இம்மு 4 வந்துருக்கா. கா வந்து என்னதுங்க, கானாக்க 8, இன்னுன்னா 2. ஓகேவா? அப்போ எழுத்து, அப்போ ஏக்கு என்ன வரும், 1, ஆன்சர் தான். சரிங்களா? லூக்கு என்ன வருதுங்க, 5, தூக்கு வந்துட்டு 7. ஸோ இது மாதிரி இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இது. சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக மார்க் எடுத்துடலாம், மக்கப் பண்ணுன்ற அவசியமே இல்லை. கண்ணும் அப்படின்னாதுங்க, கண்ணும்னா இங்கே 1 2 3 4. ஓகேவா? ஆக்சுவலாக இது மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ இங்கே 1 வரணும். சரிங்களா? 1 2 3 4 அது சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ 8 கிடையாது, 1. கழுத்தும், இதுவும் காக்கு வந்து என்னதுங்க, 1. லூக்கு வந்துட்டு நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகராதியை கண்டு எழுதுறது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏங்கல், கிடுகு, தாமம், பானை, பொறி, இது வந்து மீனிங்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்து காட்சியை கண்டு கவினூர் எழுதுக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஒரு கவிதை வடிவில் எழுதுகிற மாதிரி வரும். ஸோ அதுக்கான விடை வந்து இங்கே இருக்குது, நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து நிற்க அதற்கு தக, படிப்போம் பயன்படுத்துவோம், அறிவை விரிவு செய், இதெல்லாம் புக்கில் இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். எல்லா லெசனும் 1 by 1 போட்டே வரும். இது வந்து 5வது பாடம் இயல் 5க்கான விடை குறிப்புகள். இதுவரையில் பார்க்காதவங்களுக்கான லிங்க் ஆர்டராக வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? அது இயல் 5க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.